அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல இந்த மனு இங்க வந்திருக்க கூடாது. 2வது அப்படி விடுமுறையில இதை விசாரிக்க வேண்டிய அவசரம் கிடையாது. அவசர வழக்குக்கு தான் அது. இதெல்லாம் சொல்றாங்க. இதையும் தாண்டி வழக்கறிஞர் வில்சன் வந்து ஒரு கருத்து வைக்கிறாரு. ஒரு முக்கியமான வாதம் என்னன்னா, அதுல அவங்க ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் வச்சிருக்காங்க. ஆனா அது உண்மையான ஆவணம் அல்ல. இது அந்த ஆவணமே தவறா இருக்கு. உங்க பாஜக வழக்கறிஞர் போட்டது. ஆமா, அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அப்போ ஒரு ஆவணமே தவறாக இருக்குதுன்னு சொல்லும்போது அதனுடைய உண்மைத்தன்மையை கூட பரிசீலிக்காம இல்ல நாங்க வந்து இதுல ஸ்டே கொடுத்தே தீருவோம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்றது வந்து ரொம்ப அன்யூஷுவல், வழக்கத்துக்கு மாறானது. அப்ப இந்த தீர்ப்பே செல்லாது இல்ல, நீங்க சொல்றபடியான நல்லிஃபையர் அந்த மாதிரி. அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து அந்த ப்ராசஸ் ஆஃப் லா சரியாக பின்பற்றப்பட்டதா, ஒரு நீதிமன்ற விசாரணை முறை நியாயமாக நடந்திருக்கிறதாங்கிற கேள்வியை மட்டும் எடுத்தால் இந்த தீர்ப்பு செல்லாது. இது தீர்ப்பல்ல, இது இடைக்கால உத்தரவு.